ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் எப்போ குக் பண்ணாலும் என்னவனுக்காகவோ குட்டீஸ்க்காகவோ தான் குக் பண்றேன். இன்னைக்கு என்னமோ தெரியல, எனக்காக ஏதாவது ஸ்பெஷலா பண்ணணும், என்னோட டேஸ்ட்டுக்கு ஏத்த மாதிரி எனக்கு பிடிச்ச மாதிரி ஏதாவது ரெடி பண்ணி திருப்தியா உட்காந்து சாப்பிடணும் போல இருக்கு. இன்னைக்கு வீட்ல பிரேக்ஃபாஸ்ட்டுக்காக சப்பாத்தியும் இது கூட தொட்டுக்கிட்டதுக்கு கொஞ்சம் கெட்டியா சிறுபருப்பு கூட்டும் வச்சிருக்கேன். இந்த சாம்பார் வச்சு பூரி சாப்பிட்டாலும் நல்லா இருக்கும். மிக்ஸ் பண்ணி வச்சிருக்கிற மாவை பூரியா கூட போடலாம். ஆனா இன்னைக்கு சப்பாத்தியா ரெடி பண்ணி வச்சிருக்க கூட்டையும் வச்சு எல்லாருக்கும் கொடுத்து வயிறையும் ஃபில் பண்ணியாச்சு. ரெடி பண்ணி வச்சிருக்கிற சப்பாத்தி மாவை சப்பாத்தியா திரட்டி எனக்குன்னு சிம்பிளா ஒரு சாண்ட்விச் ரெடி பண்ண போறேன். அதுவும் பன்னீர் வச்சு. பன்னீரை ஒரு பெரிய பீஸா ஸ்லைஸ் பண்ணி ஒரு ஸ்பூன் அளவு சிக்கன் 65 மசாலாவை எல்லா இடங்கள்ல படுற மாதிரி நல்லா தடவி விடுதேன். இதுக்கு மேல அரை ஸ்பூன் அரிசி மாவை கோட் பண்ணி அரை ஸ்பூன் கார்ன்ஃபிளவரையும் பன்னீரோட எல்லா சைட்லயும் படுற மாதிரி நல்லா கோட் பண்ணி எடுத்து வச்சுட்டு சூடா இருக்க கிரில் பேன்ல ஒரு அரை ஸ்பூன் பட்டரை எல்லா இடமும் நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி விட்டு ரெடி பண்ணி வச்சிருக்கிற பன்னீரையும் உள்ள சேர்த்து எல்லா இடமும் நல்லா மொறுவலாகிற அளவுக்கு ரோஸ்ட் பண்ணி எடுத்துருதேன். இதே ஸ்டெப்பை ஃபாலோ பண்ணி நீங்க பன்னீருக்கு பதிலா சிக்கனா கூட யூஸ் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் இதுக்கு ஒரு ஸ்ப்ரெட்டர் வேணும். ஹம்மூஸ் ரெடி பண்ண போறேன். வெள்ளை எல்லாம் கொஞ்சம் மண வர வறுக்கேன். அது டொப்பு டொப்புன்னு சத்த கேட்டோன்னே ஆஃப் பண்ணி ஒரு 2 நிமிஷம் ஆறவும் விட்டுருதேன். நெக்ஸ்ட் ஆறுன எல்ல அப்படியே மிக்ஸி ஜார்ல சேர்த்து கொஞ்சம் பொடிச்சு எடுத்துருதேன். இது கூட உப்பு போட்டு வேக வச்ச வெள்ளை கொண்டக்கடலை, 5 பல் பூண்டு, அரை எலுமிச்சம்பழத்தோட சாறு, டேஸ்ட்டுக்கு தக்கன உப்பு, 1/4 ஸ்பூன் ஜீரக பொடி, ஆலிவ் ஆயில், கொஞ்சமா தண்ணி சேர்த்து நல்ல ஸ்மூத் பேஸ்டா அடிச்சு எடுத்துருதேன். இப்ப கம்மூஸ் ரெடி. நெக்ஸ்ட் தக்காளி, பல்லாரி, குக்கும்பரை ஸ்லைஸ் பண்ணி எடுத்து வச்சிருக்கேன். ரெடி பண்ணி வச்சிருக்கிற சப்பாத்தில காட்டுற மாதிரி ஒரு சின்ன கீரல் போட்டு கம்மூச கொஞ்சம் ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுட்டு தக்காளி, பல்லாரி, குக்கும்பரையும் எடுத்து வச்சுட்டு கிரில் பண்ணி வச்சிருக்கிற பன்னீரையும் ஒரு சைடா தூக்கி வச்சு காட்டுற மாதிரி அப்படியே மடிச்சிட வேண்டியதான். இது இப்ப சூடா இருக்கிற அதே கிரில் பேன்ல ஒரு 2 நிமிஷம் வச்சு இப்படியும் அப்படியும் திருப்பி லைட்டா டோஸ்ட் பண்ணி எடுத்துட்டோம்னா கொஞ்சம் ஹெல்த்தியா டேஸ்டான பிரேக்ஃபாஸ்ட் ரெடி. இதை ரெடி பண்ணி குட்டீஸோட லஞ்சுக்கு கூட கொடுத்து விடலாம். ஜெசிகா ஆகாஷ்க்கு ஸ்கூல் ஓபன் ஆன பிறகு ஒரு நாள் லஞ்சுக்கு பேக் பண்ணலாம். இது கூட குடிக்கிறதுக்காக நவாப்பழத்துல ஜூஸ் போட போறேன். நவாப்பழத்தை நல்லா கழுகிட்டு விதை இல்லாம கட் பண்ணி மிக்ஸி ஜார்லயும் சேர்த்துறதேன். நவாப்பழத்தை சாப்பிடும் போது ஒரு சின்ன காரல் இருக்கும் தொண்டையில. அதுக்காக அரை எலுமிச்சம்பழத்தோட சாறு, கொஞ்சமா உப்பு, டேஸ்ட்டுக்கு தக்கன தேனையும் உள்ள சேர்த்து கொஞ்சமா தண்ணியும் விட்டு நல்ல ஸ்மூத் பேஸ்ட் அடிச்சு ஜூஸ் ஆக்கிறதேன். நீங்க ஹனிக்கு பதிலா சுகர் கூட சேர்த்துக்கலாம். இப்ப என்னோட பிரேக்ஃபாஸ்ட் சூப்பரா ரெடி ஆயிட்டு. எனக்கு பிடிச்ச மாதிரி சாப்பாடு. அப்ப எனக்கு பிடிச்ச மாதிரி ஒரு பிளேஸ்ல உட்காந்து சாப்பிட்டா தானே இன்னும் நல்லா இருக்கும். வெளியில நல்ல மழை தூத்திக்கிட்டு இருக்கு. அதனால எடுத்துட்டு போய் பால்கனில உட்கார்ந்து இருந்து திருப்தியா சாப்பிட்டேன். எந்த ஒரு ஸ்பெஷலான மூமெண்ட்டையும் யாராவது நம்மளுக்கு ரெடி பண்ணி கொடுப்பாங்கன்னு நினைக்க வேண்டாம். நம்மளே ரெடி பண்ணிக்கிட்டோம்னா அது இன்னும் கொஞ்சம் ஸ்பெஷலா இருக்கும்.